ராகுலும் காவியாவும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். திடீரென ஒரு சத்தம் கேட்டது. காவியாவும் ராகுலும் வாரி சுருட்டி எழுந்தனர். மீண்டும் சத்தம் கேட்டது. காவியா நகர்ந்து ராகுலின் தோளில் சாய்ந்து கொண்டு, பயமா இருக்கு என்று கத்தினாள். சரி சரி, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இடி இடிக்குது, பயப்படாத என்றான். ஏன் ரொம்ப இருட்டா இருக்கு? மெழுகுவத்தி என்னாச்சு என்றாள். முடிஞ்சு போயிருக்கோம். வேற மெழுகுவத்தி இருக்கா என கேட்டான். கபோர்டில் இருக்கு. எனக்கு பெட்டை விட்டு இறங்கவே பயமாக இருக்கு. நீங்களும் வாங்க என்றாள். சரி நீ இரு, நான் போய் எடுக்கிறேன் என்றான் அவன். இல்லை போகாதீங்க, பயமாக இருக்கு என்றாள். நான் இல்லைன்னா என்னடி பண்ணுவ என்றான் அவன். இன்வெர்ட்டரில் சார்ஜ் போட மறந்துட்டேன். இன்றைக்கி தான் இப்படி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு நிலமை வந்ததே இல்லை என்றாள். சரி சரி இரு, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோ, அதுக்குள்ளே நான் எடுத்துருவேன் என்றான். அவள் இரு கண்களையும் மூட அவன் கபோர்டில் இருக்கும் மெழுகுவத்தியை எடுத்து ஏற்றி வைத்தான். சரி கண்ணை தர, நல்ல பெரிய மெழுகுவத்தியை தான் ஏற்றி வச்சிருக்கேன். விடிகிற வரைக்கும் அணையாது என்றான். சரி மணி என்ன ஆகுதுன்னு பாருங்க என்றாள். அவனும் ஃபோனை எடுத்து மணியை பார்த்தான். ஏய் மணி 1:30 தாண்டி ஆகுது. நானும் 3-4 மணி இருக்குன்னு நினச்சேன். அப்போ நம்ம தூங்கி 1 மணி நேரம் கூட ஆகலையா என்றான். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனால் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க போல், அதான் அப்படி இருக்குது என்றாள் காவியா. ஆமாம், கிரிக்கெட் விளையாடிட்டு தான் வீட்டுக்கு போனேன். அதான் அசதியில் அப்படி இருக்கு போல் என்றான். சரி சரி தூங்குங்க. காலையில் விடியறதுக்கு முன்னாடி நீங்கள் போனாதான் யாருக்கும் தெரியாது என்றாள். நான் போயிடுவேண்டி. ஏண்டி என்னைய விரட்டுறதுலே குறியா இருக்க என்றான். அதுக்கில்லை சீனியர், நான் மாட்டிக்கிட்டா என்ன செய்கிறது, அதான் பயத்தில் சொல்கிறேன் என்றாள். மாட்டிக்கிட்டா என்ன செய்வாங்க? உங்கள் பாட்டியை அடிப்பாங்களா என்றான் அவன். கிழிப்பாங்க. உங்களுக்கே என்னை கட்டி வச்சுருவாங்க. ஏற்கனவே உங்களை நல்ல பையன்னு பாராட்டி புகழ்கிறாங்க. இதில் உங்கள் கூட ராத்திரி முழுக்க இருந்தேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க என்றாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் தாத்தா கூட நேற்று உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கவான்னு கேட்டார். நான் தான் கொஞ்சம் வருஷம் போட்டோன்னு சொன்னேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா என கேட்டான். அதெல்லாம் முடியாது. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ப்ளீஸ் கெடுத்துறாதீங்க என்றாள். லூசு, நானும் படித்து தானடி இருக்கேன். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும். அது வரைக்கும் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் என்றான். சரி சரி போய் தூங்குங்க, மணி ஆகுது என்றாள். இல்லை எனக்கு தூக்கம் போயிடுச்சு. நீ வேணா தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்புறம் நான் போயிடுவேன் என்றான். எனக்கு தூக்கம் வரல, சும்மா உக்காந்துருக்கேன் என்றாள். சரி சரி பக்கத்தில் வா, அப்புறம் இடி சத்தம் கேட்டு கத்துவ என்றான். அவளும் அவன் பக்கத்தில் சென்று நெருக்கமாக அமர்ந்தாள். அப்பா, உன்னோட உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் போல. பக்கத்தில் வந்ததும் கதன்னு இருக்கு என்றான். இருக்கும் இருக்கும், மழை பெய்யறதுனால அப்படி தெரியுது என்றாள். சரி சரி உன்னோட ஃபோன் நம்பர் கொடு என்றான் ராகுல். எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் தர முடியாது என்றாள். பட்டென அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்து அவள் பக்கத்தில் சென்றான் ராகுல். அவள் பயத்தில் ஒன்றும் பேசாமல் வாயடைத்து போய் திருவென முழித்து கொண்டு நின்றாள். ஏண்டி, இவ்வளோ நேரமாக நான் உன் கூட இருக்கேன், உன்னை ஏதாச்சும் செஞ்சனா? ஏண்டி ரொம்ப ஆட்டம் போடுற? உங்ககிட்ட கிஸ்ஸாக கேட்டேன், நம்பர் தானே, ஒழுங்காக குட்ரி என்றான். அவளும் அவள் நம்பரை சொல்ல ஃபோனில் பதிவு செய்து கொண்டான். அந்த பயம் இருக்கணும். நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னோடய நம்பரை சேவ் பண்ணிக்கோ என்றான். முதல்ல தள்ளுங்க என்று அவனை தள்ளி விட்டாள். ஐயோ ரொம்பத்தான், போடி என்று சொல்லிக்கொண்டே மெத்தையில் படுத்தான். படுத்த அடுத்த நிமிடம்தான் எப்படி தூங்கினான் என்றே தெரியவில்லை. அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். காவியாவும் அவனை தொல்லை செய்யாமல் அவன் பக்கத்திலேயே படுத்துறங்கினாள். மழை இடைவிடாது பெய்து கொண்டிருந்தது. இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க கரண்ட்டும் வந்தது. நீண்ட நேர உறக்கத்திற்கு பிறகு காவியா கண் விழித்தாள். எழுந்த உடனேயே மணியை பார்த்தாள். மணி 9 ஆனது. பக்கத்தில் ராகுல் இல்லை. உடனே வேகமாக எழுந்து ஜன்னலை எட்டி பார்த்தாள். அங்கே அவன் வண்டியும் இல்லை. ச, ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட போயிட்டான் என்று கண்களை கசக்கிக் கொண்டு மெத்தையில் அமர்ந்தாள். அவள் பக்கத்தில் ஒரு கடிதம் இருந்தது. என்னது இது என்று சொல்லிக்கொண்டே அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அதில், ஓய் பொண்டாட்டி, நான் தாண்டி உன்னோட புருஷன். நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்ப மனசு வரல.
மணி இப்போ 5 ஆகுது. மழை நின்றுடுச்சு. கரண்ட் வந்துருச்சு. அதனால மாமா போயிட்டு வரேன். செம்மையாக தூக்கம் வருதுடி. அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல தான் இருக்குது. என்ன செய்கிறது, மறுபடி புருஷன் ஆகலையே. நீ ஒரு வார்த்தை இருடா மாமான்னு சொல்லியிருந்தா இருந்திருப்பேன். சரி சரி, நீங்கள் பத்திரமா தூங்குங்க பொண்டாட்டி, நான் போயிட்டு வரேன் என்று எழுதியிருந்தான். அதை பார்த்த காவியா சிரித்தாள். ஒரு முரட்டுத்தனமான ஆம்பளைக்குள்ள இவ்வளோ லவ் இருக்கா என்று நினைத்து சிரித்து கொண்டே எழுந்து சென்றாள். வீட்டிற்கு சென்ற ராகுல் முரட்டு தூக்கத்தில் இருந்தான். மணி 12 ஆனது. அவன் தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டு தூங்குடா என்று எழுப்பினர். அவன் எழுந்திருக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். காவியா ராகுலின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தாள். ஃபோன் எதுவும் வரவில்லை. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனால் ஆனால் ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்று ஃபோனை கையில் வைத்து கொண்டு புலம்பியபடி நின்றாள். நேரமானது. ஆனால் ராகுலிடமிருந்து ஃபோன் வரவில்லை. காவியாவின் பாட்டி, என்னடி காவியா, காலையிலேருந்து சாப்பிடாம ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க, என்னாச்சு என்றார். ஒன்றும் இல்லை அம்மாச்சி, நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். இல்லடி, நான் சமயபுரம் நடந்து போகிறதா வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் இப்போ கிளம்பிடுவேன். நாளைக்கு சாயங்காலம் தான் வருவேன். நீ பத்திரமா இருப்பியா? அக்கம் பக்கம் வீடு இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகிறோமேன்னு பயமாக இருக்குது என்றார் அவள் பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாச்சி, எனக்கு திங்கக்கிழமை தான் காலேஜ். நீ தான் நாளைக்கு வந்துடுவல்ல, அப்புறம் என்ன, நான் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். நீ பார்த்து போயிட்டு வா என்றாள். சரி, அப்போ நான் கிளம்புறேன், நீ ஜாக்கிரதையாக இரு என்று கூறிவிட்டு அவள் பாட்டி கிளம்பினார். மாலை 4 மணி ஆகிவிட்டது. மழை வருவது போல இருந்தது. காவியா பசியில் சமையலறையை உருட்டி கொண்டிருந்தாள். சுட சுட சாதம், மீன் குழம்புடன் மீன் வறுவலும் இருந்தது. அதை பார்த்த காவியா, அப்பாடா நல்ல சாப்பாடு என்று நினைத்து கொண்டே தட்டில் போட்டு சாப்பிடத் தொடங்கினாள். சாப்பிடும்போது கூட ராகுலை பற்றி நினைத்து கொண்டே சாப்பிட்டாள். சரியாக சாப்பிடவும் முடியவில்லை. இது சரி வராது, பேசாமல் ராகுல் வீட்டுக்கு போய் அவன் என்ன செய்கிறான்னு பார்க்க வேண்டியதான் என்று எண்ணி உடனே தட்டில் கையை கழுவிவிட்டு கதவை பூட்டிவிட்டு கிளம்பினாள். அவளிடம் வண்டி எதுவும் இல்லாததால் நடந்தே அவன் வீட்டிற்கு சென்றாள். வீட்டின் கதவு சாத்தி இருந்தது. கதவை தட்டினாள். ராகுலின் பாட்டி வந்து கதவை திறந்தார். ஹே காவ்யா, வாம்மா, நல்லா இருக்கியா என்றார். நல்லா இருக்கேன் பாட்டி. தாத்தா நல்லா இருக்காங்களா? ராகுல் எங்க என்று கேட்டாள். ராகுலை கேட்டவுடன் அவன் பாட்டி சிரித்து கொண்டே, ரூமில் இருக்கான். நேற்று தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்குள்ளே சேர்ந்துட்டிங்களா? நல்லபடியாக இருங்க, உள்ளே இருக்கான், போய் பாரு என்று கூறிவிட்டு செல்ல அவளும் உள்ளே சென்று ராகுலின் ரூம் கதவை தட்டினாள். கதவை திறந்த ராகுல், ஏய் நீ என்னடி இங்க என்று ஆச்சரியத்தில் குதித்தான். சும்மா தான் வந்தேன் என்று சொல்ல, சரி சரி உள்ளே வா என்றான். அவளும் உள்ளே சென்று, நம்பர் வாங்கிட்டு போனீங்கல்ல, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டிங்களா? அட்லீஸ்ட் வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிட்டேன் என்றாள். சரி சரி முதல்ல உட்காரு, டென்ஷன் ஆகாத என்று சொல்லிக்கொண்டே ரூம் கதவை தாளிட்டான். எதுக்கு கதவை சாத்துறீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், கிளம்புறேன் என்றாள். கொஞ்ச நேரம் இருடி ப்ளீஸ், இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சேன், அதான் ஃபோன் பண்ண முடியல, சாரி என்றான். சரி சரி, வீட்டில் யாரும் இல்லை, யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் என்றாள். வெளியே மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு மழை விட்டதும் போ என்றான் அவன். சரி என்று எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஆமாம், எனக்காக இவ்வளோ தூரம் ஏன் வந்த? நான் வீட்டுக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன? நீ தான் கவலைப்பட மாட்டியே, அப்புறம் ஏன்டி வந்த என்றான் அவன். ஒன்றும் பேசாமல் திரு திருவென முழித்தாள் அவள். என்ன மேடம், கேட்ட கேள்விக்கு பதில் வரல, சொல்லு, லவ் பண்ணுறியா என்றான். நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்தவாறு ஒன்றும் பேசாமல் நின்றாள் அவள். அவள் இரு கைகளையும் பிடித்து சுவற்றில் சாய்த்து அவளை முத்தமிடுவது போல நெருங்கினான். அவன் முத்தம்தான் கொடுக்கப் போகிறான் என்று நினைத்து கண்களை மூடினாள் காவியா. கண்ணை என்றான் அவன். அவளும் கண்களை திறக்க, என்னோட கண்ணை பார்த்து உண்மையை சொல்லு, லவ் பண்ணுறியா இல்லையா என்றான். அவளும் நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்து, ஆமாம் லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு என்றாள்.
அதை சற்றும் எதிர்பார்க்காத ராகுல், என்னடி சொல்கிற, இவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்ட? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்று அவளை தூக்கி சுத்தினான். அவளும் சிரித்து கொண்டே, கீழே விடுங்க, தலை சுத்துது என்றாள். ஏய், எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமாடி? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது. நீ இவ்வளோ சீக்கிரம் லவ் சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கல. விட்டா குடும்பம் நடத்தி குழந்தையே கொடுத்துருவீங்க போல என்றாள் அவள். ஓ, குழந்தை எப்படி வரும்னுலாம் தெரியுமா உனக்கு? நான் உன்னை குழந்தைன்னு நினச்சேன். அப்போ வா, ஒரு ரிஹர்சல் பார்ப்போம் என்றான். சி போடா என்று கூறிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள் காவியா. ராகுலின் பாட்டி கையில் டீயை வைத்து கொண்டு, குடிமா என்றார். எடுத்துக்கொடி என்றான் ராகுல். அவளும் எடுத்து குடித்தாள். சரி, எப்படி இங்கே வந்த என்று அவன் கேட்க, நடந்து தான் வந்தேன் என்றாள். இவ்வளோ தூரம் நடந்தே வந்தியா? சரி வா, நானே கொண்டு போய் விடுறேன் என்றான். பரவாயில்ல சீனியர், நானே போய்க்கிறேன் என்றாள். நீ அவன் கூட போமா, மழை வெளுத்து வாங்க போகுது. நீ எப்படி நடந்து போவ என்றார் அவன் பாட்டி. சரி என்று காவியாவும் கூற, ராகுலும் காவியாவை வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றான். டே ராகுல், மழை வந்தால் நனைஞ்சிக்கிட்டே வந்துடாத. உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு காலையில் வா, இல்லைனா மழை விட்டதும் வா. உனக்கு மழை ஒத்துக்காது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் என்றார் அவன் பாட்டி. சரி பாட்டி என்று கூறிவிட்டு காவியாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். இருவரும் 5 நிமிடத்திலேயே வீடு வந்து சேர்ந்தனர். மழை பெய்ய தொடங்கிவிட்டது. சரி வாங்க சீனியர், மழை விட்டதும் போங்க என்றாள் காவியா. என்னடி பாசமாக உள்ளே கூப்பிடுற, உங்கள் பாட்டி இல்லையா என்றான் அவன். இல்லை, அவங்க சமயபுரம் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க என்றாள். ரொம்ப சந்தோஷம், அப்போ நான் நாளைக்கு போகிறேன் என்றான். நல்ல கதை தான், கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் வரக்கூடாது என்றாள் அவள். எந்த காலத்துலடி நீ இருக்க? இப்போல்லாம் குழந்தை பெற்றுட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்க என்றான் அவன். ஹலோ, என்ன விட்டால் ரொம்ப போகிறீங்க என்றாள் அவள். ஏய், சும்மா சொன்னேன்டி என்றான். சரி சரி உள்ளே வாங்க, சாரல் அடிக்குது, கதவை சாத்தணும் என்றாள். அவனும் உள்ளே வர காவியா கதவை சாத்தினாள். ரொம்ப குளிருது, கட்டி பிடிக்கிறியா என்றான் ராகுல். என்னால் முடியாது என்றாள் அவள். நீயா வந்தால் கட்டி பிடிப்பேன், நானா வந்தால் கிஸ்ஸும் சேர்த்து அடிப்பேன் என்றான். வேண்டாம் சீனியர், இதெல்லாம் தப்பு என்று அவள் கூற, என்னடி சும்மா சும்மா சீனியர்னு கூப்பிடுற, அழகாக மாமான்னு சொல்லு என்றான். அதெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா இருங்க என்றாள். நேற்று போல இன்றும் கரண்ட் போய்விட்டது. ஐயோ, என்னடி, நான் வந்தாலே கரண்ட் போயிடுது என்றான் அவன். உங்களுக்கு நேரம் சரியில்லை, வாங்க, மெழுகுவத்தி ரூமில் இருக்குது, அங்கேயே போய் இருப்போம் என்றாள். சரி வா என்று ஃபோனில் லைட்டை ஆன் செய்து கொண்டு அழைத்தான் ராகுல். காவியாவும் அவன் முதுகை பிடித்து கொண்டு பின்னாடியே சென்றாள். பாகம் 4 சந்திப்போம். நன்றி.